வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இப்போ இந்த சைனி ஐயா இந்த பயிற்சி முடிச்சுட்டு வர்றாங்க. இந்த சைனி என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ இங்க யாரோ ஒருத்தர் கையில ரூபா நோட்டு 3 விதமான நோட்டு வச்சிருக்காரு. அது போய் பார்க்கணும். அவரு என்ன டினாமினேஷன்ல ஒவ்வொன்றும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதுல ஏதாச்சும் ஒரு 3 நோட்டுல ஏதாச்சும் ஒரு சீரியல் நம்பர் கரெக்டா சொல்லியாச்சுன்னா அந்த நோட்டு உங்களுக்கு தான். 3 விதமான ரூபா நோட்டு வச்சிருக்காரு. சரி, என்னென்ன ரூபா நோட்டு கையில வச்சிருக்காரு? 50 ரூபா ஒண்ணு, 100 ரூபாய், 50 ரூபா ஒண்ணு, 100 ரூபா ஒண்ணு, ரைட்டு. 500 மாதிரி. சரி, 500 ரூபா ஒண்ணு, ரைட். 3 நோட்டு கரெக்ட். 50 ரூபா ஒண்ணு, 100 ரூபா ஒண்ணு, 500 ரூபா ஒண்ணு, ரைட். 3 விதமான நோட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. முதல்ல 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, ரைட். இந்த 3 நோட்டு சரி. நீங்க ஏதாச்சும் ஒரு நோட்டினுடைய சீரியல் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா அந்த நோட்டு உங்களுக்கு தான். எந்த நோட்டு சீரியல் நம்பர் சொல்றீங்களோ அந்த நோட்டு உங்களுக்கு தான். ஏதாச்சும் ஒவ்வொன்னா சொல்லுங்க. 50 ரூபா நோட்டா? சரி, 50 ரூபா நோட் சொல்லு. சீரியல் நம்பர் 2KF 55 244 சரிதானா? முடிஞ்சிருச்சு. 50 ரூபா நோட்டு கரெக்டா டினாமினேஷன் 50 சொல்லிட்டீங்க, சீரியல் நம்பர் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். இந்த 50 ரூபா உங்களுக்கு சொந்தம். அடுத்த நோட்டு 817138. சரி, ரைட். வந்து உட்காரு. இந்த புஸ்தகத்தை கையில் வச்சுக்கம்மா. ஏதாச்சும் ஒரு பக்கத்தை ட்ரை பண்ணு. எத்தனை பக்கம் வேணுமாலும் நீ எடுத்துக்க. நீ தடவிட்டு சொல்லு. சொல்லுமா. About my call to service the national, they consented and relieved me. Thus, at the age of 32, I launched out on a new journey. New horn opened on knowing of my liberation from the business world, being a veteran freedom fighter, son. Conscious men of the state opened their hearts, started my venture from district conscious, committed and then play an important role in Rajasthan Pradesh Congress Party, and I was later nominated to the Rajya Sabha for the upper house of the Indian Parliament. Served as a member from 1969 to 1970. Afterward, I was appointed the General Secretary of the Rajasthan Pradesh Congress Committee in 1975. Then Prime Minister Mars Indian Indira Gandhi declared the emergency and Indian was caught into its different moment in it is. சரி, கண்ணா. இப்போ நீங்க பயிற்சி முடிச்சு வந்தீங்க. இங்க யாரோ ஒருத்தர் 3 விதமான நோட்டு வச்சிருக்காருன்னு சொன்னேன். நீங்க எப்படி போய் அவரை கண்டுபிடிக்க முடிஞ்சது? அது என்னென்ன ரூபான்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? சரி, ஒரு ஸ்மெல் வந்தது, அவரை போய் தொட்டீங்க, சந்தோஷம். அதுக்கு அடுத்தது 50 ரூபா ஒண்ணு, 100 ரூபா ஒண்ணு, 500 ரூபா ஒண்ணு எப்படி சொல்ல முடிஞ்சது? அதுல இருக்கிற கலர் மட்டும் தெரிஞ்சிச்சு. ப்ளூ கலர்,
கிரீன் கலர், டார்க் கிரீன் அந்த மாதிரி. ஓகே. ஒண்ணு வந்து என்ன கலரு? லைட் கிரீன். லைட் கிரீன் 50 ரூபா. அடுத்தது 100 ரூபா ப்ளூ கலரா? அதுக்கு அடுத்தது இந்த 500 ரூபா என்ன கலரு? கிரே கலர். கிரே கலர். சரி, இந்த 3 ரூபா நோட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது. அது 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபான்ட்டீங்க. இந்த சீரியல் நம்பர் உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது? அது தடவி பார்க்கும்போது தோணுச்சு இந்த நம்பரா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அந்த ரூபா நோட்டை தடவும் பார்க்கும்போது தோணுச்சு. அது 50 ரூபா நோட்டை தடவி பார்க்கும்போது அந்த 50 ரூபா சீரியல் நம்பர் இதுதான் சொல்லிட்டீங்க. ரைட், சந்தோஷம். இந்த புஸ்தகம் காதை தடவி படிக்கும்போது தடவிட்டு இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே, அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக் ஷீட்ல ஒயிட் கலர்ல இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி விசுவலைஸ் பண்றீங்க, காட்சிப்படுத்துறீங்க, அதை படிக்கிறீங்க. ரைட். இந்த ரூபா நோட்டெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. காதுல வச்சு தேய்ச்சி அது படிக்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுது? இந்த பக்கத்தை படிக்கும்போது அந்த பக்கத்தை படிக்கும் போது எனக்கு எதுவுமே மைண்ட்ல இல்ல, அந்த பேஜ் மட்டும் தான் முன்னாடி இருந்துச்சு. அது அப்படியே நானா சொல்லிட்டே. சரி, உங்களால ஒரே நேரத்துல சுமாரா இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணோம்னா எவ்வளவு நாளையில ஒரு 100 பக்கத்தை ஒரு தடவை தேய்ச்ச உடனே ஒரே தடவையில சொல்ல முடியும்? ஒரு 1 வீக்ல. ஒரு 1 வீக் பிராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா ஒரே தேய்ப்புல 100 பக்கத்தை தாராளமா உங்களால சொல்ல முடியும். ரைட். இப்ப எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? இப்போ 8th முடிச்சு 9th. 8th பாஸ் பண்ணி 9th போறீங்க. ரைட். உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்ன? என்னோட எய்ம் வந்துட்டு டாக்டர். டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க. இந்த பயிற்சி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆழ்மன பயிற்சி, இந்த ஆழ்மன பயிற்சி படிச்சா எக்ஸாமுக்கு முன்னாடி முட்டி முட்டி படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேகமாவே படிச்சுட்டு போயிடலாம். அதாவது இந்த ஆழ்மன பயிற்சி முறையோட படிச்சோம்னா அவசரப்பட்டு படிக்கிறத விட முதல்ல இருந்தே முறையோட படிச்சு நிறைய மார்க் வாங்கலாங்கிறீங்க, அப்படித்தானே? நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க, இப்போ இந்த பயிற்சினால உங்களுக்கு என்ன லேசா தெரியுது? முன்னாடி ஸ்கூல்ல நார்மலா எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்தேன். இப்போ இந்த இதனால என்னால நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஷைனினா குட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி. வெரி குட். இந்த சைனி சொல்றது பாத்தீங்களா? படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி நிறைய பிரயோஜனப்படும். என்ன சாதனை பண்ணலாம், நான் நார்மலா தான் இருந்தேன், இந்த பயிற்சி படிக்கிறனால நிறைய சாதிக்கிறேன், டாக்டர் ஆகணும்னும் நான் ஜெயிச்சிருவேன். பாத்தீங்களா? ஒரு தடவை தேய்ச்சோம்னா என்னால 100 பக்கம் அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். என்னுடைய மனநிலை அந்த சூழ்நிலைக்கு போயிருது, என்னை சொல்லுது. அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த சைனி. அதே மாதிரி பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் இத கவனம் செலுத்தினீங்கன்னா நிறைய சாதிக்கலாம், மறந்துடாதீங்க. நீங்க முன்னால அடிக்கடி போன் பார்ப்பீங்களே, இப்ப நிறைய போன் பார்க்கணுங்கிற எண்ணம் வருதா? இல்ல, நீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு 8வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன யோசனை சொல்றீங்க? போன் நிறைய பாக்குற பிள்ளைங்களுக்கு உங்க யோசனை என்ன? எது தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம், தேவையில்லாததுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு உங்களுக்கு உணர்த்துது. இங்க பாருங்க, படிக்கிற பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் பொறுப்பில்லாம எந்நேரமும் போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி படிச்சுன்னா தேவைப்பட்ட நேரத்துல பயன்படுத்தலாம், தேவையில்லாத நேரத்துல தொட வேண்டிய எண்ணமே வராதுன்னு சைனி எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா? படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி நிறைய பயன்படும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த பயிற்சி நடத்துறோம். இந்த பயிற்சியில கலந்து நீங்க சைனி மாதிரி நிறைய சாதனை பண்ணலாம். மே மாசம் 9, 10, 11, 12, 13 5 நாள் பயிற்சி இருக்குது. கேட்டு முன்பதிவு பண்ணி எங்ககிட்ட கேட்டு நீங்க இந்த பயிற்சியில சேர்ந்துக்கிடலாம். சைனி மாதிரி எல்லாரும் சாதிக்கணும்னா இந்த பயிற்சியில சேர்ந்து நிறைய சாதிக்கலாம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.